ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 251. மதுரை திருமாலிருஞ்சோலை எனப்படும் கள்ள அழகர் கோவிலின் தற்போதைய சரித்திரம் என்ன என்பதை இதில் காணலாம். முன்பு ஒரு சமயம், அதாவது புராண காலத்தை விட்டுவிட்டு சரித்திர காலத்திற்கு வருவோமாயின், பாண்டிய நாட்டில் அரசாட்சி தோன்றியது முதல் அழகர் கோவிலும் அதனை அடுத்து இருந்த அழகாபுரி என்னும் ஊரும் புகழ்பெற்று இருந்தன என தெரிகிறது. அப்பொழுதே அழகாபுரியை சுற்றியிருந்த கோட்டை மதிலுக்குள் அழகர் கோவிலும் அடங்கி இருந்ததாக அறிகின்றோம். அந்த ஊரும் கோவிலும் சமூக வாழ்க்கையிலும் சமய வாழ்க்கையிலும் ஒன்றாகி வேறுபாடு இல்லாமல் விளங்கின. முதலில் இந்த இரண்டும் தர்ம தேவதையாலும் விஸ்வகர்மாவாலும் நிர்மாணிக்கப்பட்டன என்றும், பிறகு இவை மலையத்துஜுவ பாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டன என்றும் பார்த்தோம். இந்த மலையத்துஜுவ பாண்டியன்தான் பாண்டிய அரசையும் வம்சத்தையும் சாபித்த குலசேகர பாண்டியனது மகன். இவனது மகளே ஸ்ரீ மீனாட்சி என்னும் அங்கேர் கன்னியாம் தெய்வம். மலையத்துஜுவனுக்கு பின் அரசு செலுத்திய பலரும் இந்த ஊரையும் கோவிலையும் காப்பாற்றி வந்தார்கள். பெரியாழ்வார் பாசுரம் ஒன்றில் கோவிலை சுற்றி மதில் இருந்ததாக கூறப்பட்டு இருந்தது. எனவே இந்த மதிலின் பழமையும் நன்கு புலப்படும். இன்றும் இந்த மதிலின் சிதைந்த பகுதிகள் அதன் பெருமையை காட்டி நிற்கின்றன. மலையடிவாரத்தின் தென் பகுதியில் தொடங்கி அழிபாடு உடைய காணப்படும் அப்பழைய ஊரை சுற்றி ஒரு பெரிய மதில் இன்றும் உள்ளது. அதன் சுற்றளவு ஏறக்குறைய 1.5 மைல் இருக்கும். அது முற்றிலும் கருங்கற்களாலும் செங்கல்களாலும் கட்டப்பெற்றது. இதற்குள்ளேதான் பிரயாணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் நுழைந்து கோவிலை அடைகின்றன. இதில் பாண்டியர் திருப்பணி காண்போம். பல பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு பல வகை திருப்பணிகளை செய்து இருக்கின்றார்கள். இராமாயணம் மகாபாரதங்களிலும் பழைய இலக்கியங்களிலும் கோவிலிலும் பிற இடங்களிலும் உள்ள பழைய கல்வெட்டுகளிலும் பாண்டிய மன்னர்கள் செய்த திருப்பணிகள் குறிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த கோட்டைக்குள் பல பாண்டிய மன்னர்கள் பெரும் படைகளுடன் வசித்து வந்தார்கள் என்றும் தெரிகிறது. அங்குள்ள மிகப்பெரிய உறுதியான மதிலும் அதில் உள்ள உறுப்புகளும் பெரிய வாசல்களும் இதனை நன்றாக காட்டும். ஆகவே அந்த அரசர்கள் இந்த கோவிலுக்கு வேண்டிய எல்லாவித உதவிகளையும் அளித்து வந்தார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. பாண்டியரே அன்றி பிற மன்னர் பலரும் இந்த கோவிலுக்கு இப்படியே திருப்பணிகள் பல செய்து இருக்கின்றார்கள். அவர்களுள் முக்கியமானவர்கள் சோழர், ஈழ அரசர், வாணர், ஹொய்சலர், விஜயநகர மன்னர், நாயக்க மன்னர் முதலியோர் ஆவர். இதன் பிறகு மகாராஷ்டிர மன்னர்களும் முகமதிய அரசர்களும் கூட இந்த கோவிலை பராமரித்து வந்து இருக்கின்றார்கள். கடைசியில் அது 1790ஆம் வருஷம் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கைக்கு மாறிவிட்டது. இந்த கோவிலுக்கு முதலில் திருப்பணி செய்த பாண்டிய அரசன் மலையத்துஜுவனே. பாண்டியர்கள் சந்திர வம்சத்தவர் என சங்க நூல்களே கூறுகின்றன. இராமாயண மகாபாரதங்களிலும் இவர்களை பற்றி பேசப்படுகின்றது. ராமர் காலத்தில் அனந்த குண பாண்டியன் என்பவன் கபாடாபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தானாம். பாண்டிய நாட்டை மிக பழங்காலத்தில் 2 முறை கடல் கொண்டு விட்டது என்றும், அப்போது பாண்டியர்கள் தம் நகரை சிறிது சிறிதாக வடக்கே மாற்றிக்கொண்டு வந்து கடைசியில் கடலுக்கு எட்டா உள்பகுதியில் இப்போதுள்ள மதுரையில் தலைநகரை அமைத்தார்கள் எனவும் பழைய நூல்கள் கூறுகின்றன. இப்படி முதலில் இராமாயண காலத்தில் கபாடபுரமும், பிறகு மகாபாரத காலத்தில் மணல் ஊரும், கடைசியாக மதுரையும் பாண்டியர் தலைநகராக இருந்தன. இந்த பாண்டியர்கள் மிக பழங்காலத்திலே கடல் கடந்து ரோம், கிரீஸ், எகிப்து முதலிய மேநாடுகளுடன் வியாபாரம் செய்து வந்தார்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் ரோமர் மதுரையில் வந்து தங்கி வியாபாரம் செய்ததற்கு அடையாளமாக ரோம நாணயங்கள் சில இங்கு கண்டெடுக்கப்பட்டு உள்ளன.
திருமாலின் முதல் அவதாரமாகிய மச்ச அவதாரத்தின் ஞாபகமாக பாண்டியர்கள் மீன் கொடியை வைத்து இருந்தார்கள் என புராணங்கள் கூறுகின்றன. ஆகவே பாண்டியர்கள் திருமால் பக்தி உடையவர்கள் என புலப்படுகின்றது. ஆகவேதான் இவர்கள் பரம்பரையாக அழகர் கோவிலுக்கு தொண்டு செய்து வந்தார்கள். விஜயநகர அரசர் தொண்டு காண்போம். பாண்டியர்களுக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டு முதல் சோழ அரசர்கள் தென்னாட்டில் பலம் பெற்றிருந்த காலத்தில் அவர்களும் கோவில் திருப்பணிகள் பல செய்தார்கள். மறுபடியும் 12ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர் கை ஓங்கிற்று. அப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்து திருப்பணிகள் செய்து வந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த ஜடாவர்மன் சந்திர பாண்டியன் 1251 1270 ஸ்ரீ அழகர் கோவில் விமானத்திற்கு பொன் வைத்தான் என சாசனங்கள் மூலம் அறிகின்றோம். பாண்டியர்கள் மறுபடியும் வீழ்ச்சி அடைய சுமார் 50 வருட காலம் 1324 1372 முகமதியர் படை எடுப்புகளால் தமிழ்நாடு குழப்பமான நிலையில் இருந்தது. பிறகு முகமதியரது பலத்தை ஒடுக்க விஜயநகர ராஜ்யம் தமிழ்நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தலாயிற்று. விஜயநகர ராஜ்யத்தின் பிரதி விதிகளாக நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள். அப்போது பாண்டிய வம்சத்தினரை பெயருக்கு மட்டும் அரசராக வைத்து விஜயநகர அரசர் மேல் அதிகாரம் செலுத்தி வந்தார். இந்த பாண்டிய குலத்தினருள் வானர் அல்லது வானதிராயர் என்ற பெயருடையோர் சுமார் 50 ஆண்டுகாலம் ஆட்சிப்பிடத்தில் இருந்தார்கள். அவர்களுள் மிக முக்கியமானவன் திருமாலிலும் சோலை நின்றான் மகாபலி வானாதிராயன் குரங்காவள்ளி தாசன் என ஒரு சாசனத்தால் அறிகின்றோம். இவன் பெயரில் இருந்தே இவன் ஸ்ரீ அழகரிடம் மிகவும் பக்தி கொண்டவன் என்பது தெரிகிறது. இவன் அழகருக்கு பல சொத்துக்களையும் நிபந்தங்களையும் கட்டளையும் திருப்பணி சீர்திருத்தங்களை செய்து வைத்தான். இவன் திருமாலின் சோலையே தனது தலைநகராகவும் கோட்டையாக கொண்டு இருந்தான் என திருமாலின் சோலை நின்றான் என்ற இவனது பட்ட பெயரால் அறியலாம். இவனது வம்சத்தவரே ஸ்ரீ மீனாட்சி கோவிலில் இப்போதுள்ள பெரிய கோபுரங்களை கட்டியவர் என சொல்லப்படுகின்றது. இந்த வம்சத்தவர் பலம் குறைந்ததும் சுமார் கிபி 1500 விஜயநகர அரசர்களை மதுரை ஆட்சியை நேரில் ஏற்று நடத்தி வந்தார்கள். விஜயநகர பெரிய அரசு ராஜ பிரதிநிதியாக முதலில் பாண்டிய நாட்டை ஆண்டவர் நரச நாயக்கர் என்பவர். இவரும் இவருக்கு பின்வந்த சில ராஜ பிரதிநிதிகளும் பெரிய அரசருக்கு உண்மையாக உழைத்து வந்தார்கள். கிபி 1565 தலைக்கோட்டை சண்டையில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னர் முகமதியரால் தோற்கடிக்கப்பட்ட பின்பு பாண்டிய நாட்டில் இருந்த ராஜ பிரதிநிதிகள் சுதந்திரமாக ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். விஜயநகர ராஜ்யம் தோன்றியது முதல் ஒவ்வொரு மன்னரும் அல்லது அவரது பிரதிநிதியும் திருமாலின் சோலை மலைக்கோவில் கோட்டை நகரம் ஆகியவற்றை தம் நேர்பார்வையில் வைத்து பரிபாலனம் செய்து வந்தார்கள். இதற்கு கோவில் உள்ள பல சாசனங்களே சாட்சி. இவர்கள் மிக முக்கியமானவர்களாக சொல்லத்தகுந்தவர் கிருஷ்ண தேவராயர், அச்சுத தேவ மகாராயர், சதாசிவ மகாராயர், ராமராஜ திருமலை தேவ மகாராயர் முதலியோர். கிருஷ்ண தேவராயர் தான் முதலில் இந்த கோவிலுக்கு சமயநல்லூர் சாத்தமங்கலம் என்னும் 2 பெரிய கிராமங்களை தானமாக கொடுத்தார் என அழகர் கோவில் உள்ள 18ஆம் படி கோபுரத்தின் அருகில் உள்ள சாசனம் ஒன்று தெரிவிக்கின்றது. இந்த கிராமங்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு ஆடி மாதத்தில் அழகருக்கு நடக்கும் தேர் திருவிழாவில் சில தர்மங்கள் செய்யப்பட்டன. இந்த மன்னர் அழகர் கோவிலுக்கு பரிவாரங்களுடன் எழுந்து அருளி 3 நாள் தங்கியிருந்தார். மேற்கூறிய மற்ற மன்னர்கள் கொடுத்த மானியங்கள், செய்த திருப்பணிகள் முதலியவையும் கோவில் உள்ள கல்வெட்டுக்களில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. விஜயநகர மன்னர்களது ராஜ பிரதிநிதியாக கடைசியில் இருந்த விஸ்வநாத நாயக்கர் 1535 1544 செய்த திருப்பணியை விவரிக்கும் கல்வெட்டு ஒன்றும் 18ஆம் படி கோபுரத்தின் மேற்கு பகுதியில் உள்ளன. இவனுக்கு பிறகுதான் மதுரையில் நாயக்க மன்னரது தனி ஆட்சி தொடங்கியது.
நாயக்க மன்னர்களின் தொண்டுகளை கவனிப்போம். கிபி 1558 முதல் ராஜ பிரதிநிதி முறை அழிந்தது. கடைசி பாண்டிய வம்ச அரசனும் இறந்துவிட்டான். நாயக்க வம்சத்தை மதுரையில் முதலில் ஸ்தாபித்து ஆண்ட அரசன் பெயர் விஸ்வநாதன். 1558-63. இவன் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளிடம் அழகர் அதிக பக்தி கொண்டவன். நாயக்க வம்சத்தில் இவனே மிகப்பெரிய அரசன். இவனது தளபதியாக இருந்த அரியநாத முதலியார் அழகர் கோவிலுக்கு வேப்பங்குளம், குருந்தங்குளம் என்னும் 2 ஊர்களை தானமாக கொடுத்தார். கோவிலில் அரியநாத முதலியார் கட்டளை என்ற நிபந்தத்தை நிறுவியவரும் இவரே. விஸ்வநாதருக்கு பின்பு ஆண்ட கிருஷ்ணப்ப நாயக்கர், முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர், முத்து வீரப்ப நாயக்கர் முதலியவர்களும் ஸ்ரீ அழகருக்கு தான தர்மங்கள் செய்தார்கள். 1623 முதல் 1659 வரை ஆண்ட திருமலை நாயக்கர் விஜயநகரத்தின் மேல் அதிகாரத்தை உதறிவிட்டு சுதந்திர அரசனாக ஆட்சி செலுத்தினார். இவர் திருமாலிருஞ்சோலை மலையில் ஒரு அரண்மனை கட்டினார் மற்றும் கோவிலில் யாகசாலைகளையும், பள்ளி அறை, தந்த விமானம், தந்த பல்லக்கு முதலியவைகளும் செய்து கொடுத்து பிரகாரம், அபிஷேக மண்டபம் முதலிய பலவற்றை இவர் புதுப்பித்து காட்டினார். இவர் செய்த திருப்பணிகளும் நிபந்தனைகளும் மிக பலவாகும். இப்பொழுது முகமதியர்கள் வருகை காண்போம். நாயக்கர் வம்சத்து இறுதி ராணியாக ஸ்ரீ மீனாட்சி அம்மாளுக்கு பின்பு 1736 மதுரை மாநகரம் ஆற்காட்டு நவாப் ஆகிய சந்தா சாஹிப்பின் கைக்கு மாறியது. அப்போது அவன் மதுரையில் உள்ள எல்லா கோவில்களையும் கைப்பற்றி கொண்டான். அழகர் கோவிலும் அவன் வசமாயிற்று. அது முதல் அழகர் கோவில் மிக கஷ்ட தசைக்கு உள்ளாயிற்று. 1757 ஹைதர் அலி மதுரை சுற்றியுள்ள ஊர்களை கொள்ளையடித்து அழகர் கோவில் கல்யாண மகாலில் உள்ள விக்கிரங்களை உடைத்து கோவிலில் இருந்த ஏராளமான பணத்தையும் சொத்தையும் கைப்பற்றி கொண்டான். பிறகு அவன் அழகாபுரி நகரையும் மதில்களையும் நாசமாக்கினான். அவனால் சிதைக்கப்பட்ட மதில்கள்தான் இன்றும் காட்சி அளித்து வருகின்றன. மதிலுக்குள் இருந்த நாயக்கர் அரண்மனையும் அவன் இடித்து தள்ளினான். யூசுப் கான் என்னும் பெரிய முகமதிய வீரன் ஹைதர் அலியை தோற்கடித்து திண்டுக்கலுக்கு விரட்டிய பிறகு 1758 அவன் ஸ்ரீ கள்ளழகர் கோவில் சொத்துக்களை திருப்பிக் கொடுத்து பரிகாரங்கள் செய்தான். பிறகு யூசுப் கானை சில துரோகிகள் பிடித்து கொன்றுவிடவே சில ஆண்டுகள் குழப்பமான நிலை ஏற்பட்டது. மீண்டும் 1780 ஹைதர் மதுரை மீது படையெடுத்தான். இறுதியாக 1785 மதுரை கிழக்கந்திய கம்பெனி வசமாகி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டது. இப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தை கவனிப்போம். 1801 மதுரையின் முதல் கலெக்டர் ஹர்டிஸ் என்பவர் அழகர் தேவஸ்தான பாதுகாப்பை, தர்மகர்த்தா பொறுப்பை ஏற்றார். அவர் குழப்பமாக இருந்த இந்த கோவில் நிர்வாகத்தை ஒருவாறு ஒழுங்குபடுத்தினார். அவர் செய்த சீர்திருத்தங்களே இக்கோவிலின் பெரிய உரிமை சாசனம் என சொல்லப்படுகிறது. பிறகு 1817 இந்த கோவில் நிர்வாக பொறுப்பு போர்ட் ஆஃப் ரெவென்யூ நிலவரி வசூல் போர்டு கைக்கு மாறியது. இறுதியாக 1863 மத ஸ்தாபனங்களை நடத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட கோவில் நிர்வாக கமிட்டி இதன் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த கமிட்டி அழகர் கோவிலின் தஸ்தாவேஜுகளை சரிவர ஆராய்ந்து பார்க்காமலும் அந்த கோவிலுக்குரிய நிலங்களை, கிராமங்களை ஸ்ரீ அழகர் பெயருக்கு எழுதி வைக்காமலும் கோவில் காரியம் செய்பவர்கள் பெயருக்கு எழுதி வைத்து விட்டது. இது ஒரு பெரிய தவறு ஆகும். இது போன்றே இன்னும் சில தவறுகளையும் இந்த கமிட்டி செய்துவிட்டது. அவற்றால் கோவில் நிர்வாகத்தில் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டது. கோவில் சொத்துக்களை பிறர் அனுபவிக்கல் ஆயினர். சிப்பந்திகள் சரியாக கோவில் காரியங்களை கவனிக்கவில்லை. அவர்களை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் தஸ்தாவேஜு பூர்வமான அதிகாரம் இந்த கோவில் கமிட்டிக்கு இல்லை. இதனால் கோவில் சொத்துக்கள் பல போய்விட்டன. கோவிலின் நித்திய நைமித்திய கட்டளைகள் நடப்பதும் கடினமாகிவிட்டது. இப்பொழுதும் கூட இந்த கோவிலுக்குரிய நிலங்கள்
கட்டிடங்கள் மூலம் வருமானம் வருஷத்திற்கு 1-2 ஆயிரம் ரூபாய்க்கு மேல் கிடையாது. சாசனங்கள் தஸ்தாவேசுகள் மூலமாக இந்த கோவிலுக்கு உரியவை என்று கருதப்படும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் மற்ற சுவாதார சங்கம் சொத்துக்களும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டன. அழகருக்கு சொந்தமாக இருந்த அழகர் மலை கூட அவருக்கு இப்பொழுது சொந்தமாக கிடையாது. இப்பொழுது அவருக்கு சொந்தம் என சொல்லக்கூடியது பாழடைந்த அழகாபுரி கோட்டைக்குள் இருக்கும் இடம் மட்டும்தான். கோவிலை அரசாங்க நிர்வாகம் செய்த காலத்தில் கோவில் வருமானம் எல்லாம் அரசாங்க பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட்டன. இந்தியாவிற்கு அரசியல் துறையில் ஓரளவு சீர்திருத்தங்களும் சுதந்திரமும் அளிக்கப்பட்ட பிறகு 1929 ஏற்படுத்தப்பட்ட இந்து மத பரிபாலன போர்டு இந்த கோவிலின் நிர்வாக பொறுப்பை ஏற்று இதுவரையில் நடத்தி வருகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.